சொன்னதே டைவர்ஸ் பண்ணதான். பிருந்தா, நீ என்ன சொல்ற? கார்த்திகை மேல எவ்வளவு பாசமா இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லக்கா. ஆனா இப்ப அவர் அப்படி இல்லக்கா. அவர் இப்ப தழகில மாறிட்டாரு. நான் மாசமா இருக்கேன்னு ரொம்ப ஆசையா சொன்னேன். பெரிய போற நமக்கு குழந்தை எதுக்குன்னு அவ்வளவு ரூடா பேசுறாருக்கா. என்னாச்சு வள்ளி? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? டேய், அங்க என்ன பண்ற? வாங்க. என்னத்த? என்னடா முடிச்ச உனக்கு கோவம் வருதோ? பண்ண காரியத்துக்கு ஒண்ணு அப்படியே கொன்னு போட்டுருவேன். வள்ளி, என்ன பிரச்சனை? அவன் என்ன தப்பு பண்ணா? நான் இவன் பண்ண காரியத்தை மட்டும் நீ கேட்ட, என்னை விட அதிகமா நீ கோவப்படுவ. நம்ம பிருந்தா முழுகாம இருக்கா. ஏழு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒரு புது உசுறு வரப்போகுதுண்ணா. அப்படியா? பிருந்தா, ஆனா இவன் என்ன பண்ண தெரியுமா? நாங்க என்னமா தப்பு பண்ணோம்? நீயே சொல்லு. இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த எங்க கிட்ட சொல்லாம மறைச்சிட்டியே. டேய், உன் பொண்டாட்டிதான் சொல்ல தயங்கலான்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தி? முன்னாடியே சொல்லிருக்க வேணா? இத மொத்த குடும்பமும் கொண்டாடணும்டா. டேய், நீ ஏன்டா சொல்லல? ஓ, அதுக்கு தான் அடிச்சா வள்ளி. இன்னும் நாலு வெய்ய. அப்பா, என்னடா? இல்லப்பா, அவ பேசுறதெல்லாம் கேட்காதீங்க. என்ன வள்ளி? ஏன் இவன் ஒரு மாதிரியா முழிக்கிறான்? ஏன் முழிக்க மாட்டான்? துரைக்கு அந்த குழந்தை வேணாமா? வேணாம். அது ஆபாஷன் பண்ண சொல்லிருக்கா. அபார்ஷனா? அது மட்டும் இல்லன்னா இவன் பிருந்தாவை விவாகரத்து பண்ண போறேன்னு சொல்லிருக்கானா. டேய், என்னடா சொல்ற? டேய், என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? பிருந்தாவை டைவர்ஸ் பண்ற அளவுக்கு உனக்குள்ள அப்படி என்னடா பிரச்சனை? நீ அந்த பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு ஞாபகம் இருக்கா உனக்கு? அந்த கல்யாணத்தினால எவ்வளவு பிரச்சனை நடந்ததுன்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியாடா? அவளை நீ டைவர்ஸ் பண்றதா? 7 வருஷம் இந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு கண்டுக்காம இருந்ததுக்கு உங்க அப்பனுக்கு தண்டனை கொடுக்கறியா நீ? அப்பா, நம்ம மேல கண்மூடித்தனமா அக்கறைப்படுறது 2 பேர் தான்டா. ஒன்னு நம்ம அம்மா, இன்னொன்னு பொண்டாட்டி. அதனாலதான் தாய்க்கு பின் தாரம்னு சொல்றாங்க. ஆமாண்டா, கட்டிக்கிட்ட கோவத்துல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே பல பேர் வாழ்க்கையில சண்டையே வராது. டேய், பொதுவா எல்லா பொண்டாட்டியோட சண்டைக்கு பின்னாடியும் ஒரு அன்பு இருக்குண்டா. அந்த மாதிரி தான் பிருந்தாவும். இல்லப்பா, அவ வேற மாதிரிப்பா. சரி, நீங்களே சொல்லுங்க. ஒரு பிசினஸ் மேனா ஒரு ஆம்பளைக்கு 1000 வேலை இருக்கும். ஒவ்வொன்னத்தையும் அவகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க முடியுமாப்பா? நான் என்ன பண்றேன், எங்க போறேன், எவ்வளவு செலவு பண்றேன், எல்லா டேட்டாவையும் அவகிட்ட கொடுக்க முடியுமாப்பா? சரி, அப்படியே இருந்தாலும் ஏதோ நாம ஒரு சில விஷயத்தை யதார்த்தமா மறந்துடுறோம். ஆனா அவ நான் வேணும்னே மாறிக்கிறதா அவ தப்பா நினைச்சுக்கிறா. என்ன சொல்றது? டேய்,
அவ தப்பா நினைச்சா அவகிட்ட சாரி சொல்லு. சொல்லிட்டு அதுக்கு என்ன விளக்குமோ அதை சரியா புரிய வை. அதை விட்டுட்டு டேய், கணக்கு வழக்க பொண்டாட்டிட்ட குடுக்கறத விட நமக்கு அப்படி என்னடா முக்கியமான வேலை? தம்பி, நீ எப்படியோ போ, எப்படியோ வா, எவ்வளவு வேணா செலவு பண்ணுன்னு அத கண்டுக்காம இருக்கிறவ பொண்டாட்டியே இல்லடா. இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு உனக்கு சங்கடமா இருந்தா முதல்ல நீ கல்யாணமே பண்ணிருக்க கூடாதுடா. டேய் கார்த்தி, நீ பிருந்தாவை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவன் அண்ணன் அவளை ராணி மாதிரி தாங்கு தாங்குன்னு தாங்கி செல்லமா வளர்த்திருக்காண்டா. அவ ஆசைப்பட்டது அத்தனையும் செஞ்சு கொடுத்திருக்கான். கடைக்குட்டி, 2 அக்காங்க, ஒரு அண்ணன், இளவரசி மாதிரி அங்க வளர்ந்தவன். அவ எதுக்காகடா முதல்ல உங்ககிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போவனா? அதை யோசிச்சியா நீ? கார்த்தி, உண்மையில அந்த விஜயால ஒரு பெரிய பழி வந்து விழுந்துச்சு. பெத்த தகப்ப நானே உன்னை நம்பல, கூட பிறந்தவனும் நம்பல. ஆனா உன்னை அந்த புள்ள பிருந்தா முழுசா நம்பிச்சு. உன்னை நம்பிதான் தாலி கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்துச்சு. அந்த விஜய் இருக்கிறப்போ பிருந்தா உனக்கு எவ்வளவு பக்கபலமா இருந்துச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டியாடா நீ?